இதுமாதிரி நிறைய வைக்கலாமா நம்ம வீட்டில்? பாரு உனக்கு எது எது பிடிச்சி சொல்லு. ஆனால் மரம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கு. மிளகு செடி வாங்கி போய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாங்கன்று தான் வாங்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு மாங்கன்று வாங்கி வச்சிருந்தோம். அது பக்கத்தில் இருக்கிற ஆடுங்க வந்து மேய்ஞ்சிடுச்சு. அதனால இப்போ வந்து பங்கனப்பள்ளி மாம்பழ செடி தான் வாங்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செடி நிறைய செடி நம்ம வீட்டில் இருக்கிற மரம் எல்லாமே இங்கே வாங்கினது தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து செடியுமே வாங்கி வச்சோம். இங்கே எல்லாமே இருக்குது. எல்லாமே நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு வைப்போம். உங்களுக்கும் எப்போயாவது சந்தர்ப்பம் கிடைச்சா இங்கே வந்து வாங்கிட்டு வைத்து போவீங்க. இது வந்து பூரியம் பக்கத்தில் இருக்குது, சித்தாமூர் பக்கத்தில். ஸோ யாராச்சும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி வைங்க. மிளகு செடியா? இது இல்லை, அது மிளகு பசலைக்கீரை. இது வந்து பொடி பசலை. இன்னொரு பருப்பு கீரைன்னு சொல்லி இதே மாதிரி எப்போ வந்தாலும் அந்த பூஞ்செடியை பார்க்கறதான். ஆனால் எடுத்துன்னு போனோம். ஆனால் எடுத்துன்னு போவேன். ஆனால் அதை வைக்க மாட்டேன். அதுவும் நான் தான் வைக்கணும். நான் ஒன்று அதெல்லாம் பெருசாக அப்படியே வச்சிருக்கீங்க. அப்புறமா எடுத்துன்னு போய் வைக்கணும். ஆனால் அந்த செடி படம் வந்து இந்நேரம் காய் காய்ச்சிட்டு இருக்கு. பூரா அந்த ஆடுமே. ஆமாம், மீதி எல்லாமே காய் காய்ச்சிது. அது ஒன்று தான் இப்போ சரி இதை வச்சே ஆகணும், எப்படியாவது பண்ணணும். அந்த ஒரு பழம் மட்டும் தான் இல்லை, மீதி எல்லாம் இல்லை. வாங்க, நீங்கள் தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து கண்ணுமே வந்து எல்லாமே இருக்குது. மாப்பழ, வாழை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு செடி, பூஞ்செடி. இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது. சில்வர் வுட்டு, நம்ம மல்லி, கனகாம்பரம், எல்லாமே சப்போட்டா, நெல்லிக்காய், ஸ்டார் ஃப்ரூட் நெல்லிக்காய், எல்லாமே நம்ம வீட்டில் ஸ்டார் ஃப்ரூட் நெல்லிக்காய் இருக்குது. ஸோ இங்கே தான் வாங்கிட்டு போய் வச்சேன். எல்லாமே வந்து காய் காய்ச்சிச்சு. ஸோ பங்கனப்பள்ளி மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, ஆடு மேய்ச்சி. அதனால் இப்போ அதை மட்டும் வாங்கி நம்ம வைக்கணும். வச்சு எப்படியாவது அதை காப்பாற்றி நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகணும். ஸோ அதுக்காக தான் பாருங்க ஃபுல்லாகவே. இப்போ இன்னும் செடி இப்போ தான் வந்து காலி ஆகிருக்கான். நாளை மறுநாள் வந்துடும், நிறைய வருது அப்படின்னு சொன்னார் அண்ணா. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம்னா ஒரு செடி, ஒரு மரம் எதனா நட்டு வைப்போம். ஏன்னா அது என்னோட பழக்கம் ஆயிடுச்சுன்னா எனக்கு மரம் வளர்க்குறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கடத்துறேன்னா சுகாதாரமும் அப்புறம் வந்து இயற்கையான சூழ்நிலையும் தான் நான் வந்து கடத்துகிறேன். அதுதான் வந்து என்னோடய ஆசை. அதனால தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி செடி எல்லாமே நான் வந்து வைக்கிறேன். ஏன்னா நான் சொத்தோ எல்லாமே அழிஞ்சிடும். இப்போ இந்த இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அழியாது. அதுக்காக தான். இங்கே தேவையான அனைத்து செடியுமே சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வுட்டு, மகாகனி எல்லாமே இருக்குது. அண்ணா அது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஃபிட்டு பழகிட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா செடியுமே இங்கே தான் வாங்கிட்டு போகிறோம் எப்போவுமே. மாடு இருக்கு. நான் மித்த பார்க்குற நல்லா இருக்குதா? பாரு பாரு. இந்த செடியெல்லாம் நம்ம வீடு எடுத்துன்னு போகலாமா? அப்போ வாங்கி வைக்கிறேன்.
இந்த பூலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா இப்போ வந்து ரன்னிங்கில் குளிர் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோம். இதோ இங்கெல்லாம் எடுக்குது என்னக்கா என்ன எவ்வளோ ஒரு ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து இங்கே 2-3 கிளை வர்றதுக்கு அந்த செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ 3-4 கிளை செஞ்சுது. மொத்த கிளை எடுத்துன்னா அது பெரிய அதனால உங்களுக்கு தெரிஞ்சா சேர்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியாது. இந்த இலை வந்துமா தானாக மாறிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. இது இந்த இலை கொட்டிடும், ஒன்று புழு எடுக்கும், இது புழு எடுக்கும், இன்னொன்று புழு தான் எடுக்கும். அதுதான் இந்த இது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற மலை நடணும். ஆமா, ஏன்னா கீழே இருந்து கிளை தூத்து வரும். இரும்பு வலை வச்சுருக்கேன், கோழி குடிக்குமா ஐடிக்க போட்டுக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பானபலி செடி வந்து வாங்கிட்டோம். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இல்லை, மீது எல்லா பழமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு பழம் இல்லை. ஸோ நம்ம மாங்கனி எப்படியாவது வைக்கணும், அதை வச்சு பெருசாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நம்ம லொக்கேஷன் வந்து பூரியம்பாக்கத்தில் இருக்குது, அசேபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. தேவைப்பட்டால் எல்லாருமே வந்து வாங்கி நீங்களும் வைங்க. எதிர்காலத்தில் உங்கள் அடுத்த சந்ததியினருக்கு இந்த மாதிரி மரங்களை வளர்த்து இயற்கையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்கள நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து உருவாக்குங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் எல்லா ஜூஸையும் காலி பண்ணிட்டானா? அங்கே வாங்கி கொடுத்தே அந்த ஓசை எங்க போடுறது பாக்குறீங்க? நாளைக்கு தான் வந்து அங்க சொல்லு. இல்ல ஓசை இருக்குது. அந்த மாடு பக்கத்துல கட்டுறதுனால அந்த இடத்துல குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து இல்லை, இயற்கையை தான். ஏன்னா நம்ம அடுத்த சந்ததியினருக்கு இயற்கையை நம்ம விட்டு சென்றாலே போதும், அவங்க வந்து தானாக எல்லாத்தையும் தேவைப்படுற எல்லாத்தையுமே அவங்களே விட்டு பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு மரக்கன்று வந்து நடுக்கிறோம். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நடணும்னு ஆசை இருந்தால் எல்லோரும் நடுங்க.